ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டிஸ்கை வச்சு நான் ஏற்கனவே 2 மாடல் போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உள்ள நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த உள்ளே இருக்கிற இதை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி 3/4 இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து வச்சுக்கணும். ஃபுல்லாக நாட் போட்டு இழுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இதில் நேராக சுற்றிட்டு இப்போ நம்ம கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்டதெல்லாம் இப்படி போட்டிருப்போம். இப்போ வந்து இதில் மாட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு எதில் மாட்டியிருக்கோமோ அதுக்கும் இந்தாண்ட உள்ளதில் மாட்டணும். இப்போ அடுத்தது இந்த இதுக்கும் முன்னாடி உள்ளது. இப்போ இதில் மாட்டியிருக்கோம் இல்லையா, இதுக்கும் முன்னாடி உள்ளது. ஒவ்வொன்றுக்கும் முன்னாடி உள்ளதில் தான் இப்போ நம்ம மாட்டிட்டு வரோம். வரசலாம் ஒரு ரவுண்டு வந்து நம்ம அதை மாதிரி போடுறோம். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அடுத்த ரவுண்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம நேராக இந்த நூல் போய் இப்படி திருப்பி வந்து நம்ம இதில் மாட்டாமல் இதுக்கும் முன்னாடி உள்ளது. இப்போ அதே மாதிரி இப்படி கொண்டு வந்தால் நேராக வரும். அதுக்கும் முன்னாடி உள்ளது. இப்போ இதுக்கும் முன்னாடி உள்ளது. இதே மாதிரி நம்ம இது ஃபுல்லாகவே நமக்கு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இதுக்கு நேராக கொண்டு வரோம் இல்லையா, நேராக கொண்டு வந்து இதுக்கும் இந்தாண்ட இதுக்கும் நேராக நம்ம கொண்டு வந்து பார்க்கணும். இந்த நூல் எங்கே போகுதோ, இந்த நம்ம வந்து முன்னாடி போட்ட நூல் இங்கே போய் இப்படி வரும்போது அதை வந்து அதுக்கு முன்னாடி உள்ளதில் மாட்டணும். இப்போ இதுக்கு நேராக வருதுன்னா இங்கே, இதுக்கு நேராக வருதுன்னா இங்கே. இதே மாதிரி நம்ம வந்து நமக்கு வந்து எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யலான்னா, இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து 7 1 2 3 4 5 6 விட்டுட்டு 7வது இதில் வந்து நம்ம மாட்டணும் ஒரு இது. இப்போ 7ல் மாட்டிட்டோம். இப்போ அடுத்தது வந்து இந்த இதை விட்டுட்டு 6 வச்சுக்கணும். 1 2 3 4 5 6. இப்போ 6ல் மாட்டிட்டோம். இப்படி நம்ம கவுண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து போடுறது வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ இது போட்டோன்னா 7 1 2 3 4 5 6 இந்த 7வதில் மாட்டணும். அடுத்தது 6 1 2 3 4 5 6. இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. அதுக்கப்புறம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நம்ம வந்து இப்படி ஃப்ளூயண்ட்டாக அப்படி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ வந்து இந்த லேயர்ஸ் திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து போட்டுகிட்டே வரலாம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது பிரிஞ்சு வராமல் நமக்கு எவ்வளோ லேயர்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஃபுல்லாக. இப்போ நம்ம வந்து நாட் போட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு நாட் போட்டுட்டு இதோட இதை கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நீடில் எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து நான் வந்து இதே உள்ளன் வந்து என்ன வேறு கலர் வந்து 2ஆக போட்டிருக்கேன். 2ஆக போட்டு இதை வந்து நான் இந்த மாதிரி 2ஆக கோத்துட்டு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட்லேருந்து நம்ம கோக்கணும். இப்படி இப்போ ஃப்ரண்ட்லேருந்து இப்படி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்லேருந்தும் நீடில் விட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் சென்டரில் குத்தி எல்லா கேப்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுலையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மிஸ் பண்ணாமல் சென்டரில் குத்தி இந்த மாதிரி தச்சிட்டே வரணும். அடுத்தது இங்கே
இப்போ லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி எல்லா கேப்லேருந்தும் ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு நடுவில் ஒரு பூ மாதிரி கிடைக்கும். இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு பேக்கில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நூலில் விட்டுட்டு ஒரு நாட் போட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருணும். இப்போ நம்ம இங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு நாட் போட்டு விட்டு எந்த நூல் இதையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டா நமக்கு இந்த மாதிரி லேயராக நமக்கு ஒரு அழகான ஃப்ளவர் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.